ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டீம் சை ப்ரோ. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? நமக்கு வந்து டைம் கிடைச்சதுன்னு, நமக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னு, இல்லை ஒரு ரிமோட்ல வந்து சேனல் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மூவி ஓடுச்சுன்னு வி won't மிஸ் இட், ரைட்? நான் வந்து ஃப்ளைட்ல போகும்போது நான் நியூ மூவிஸ் பார்க்கறத விட எனக்கு ஃபேவரட் மூவி ஃபிளிக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு தோணும், பார்த்த மூவியா இருந்தா கூட. ஓகே, ஏன்னா தட்ஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற ஒன் ஆஃப் த மூவிஸ் தான் வந்து 12 Angry Men. இது வந்து ஒரு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இல்லை வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிளிக்கா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இது 1957 வந்த மூவி. இட்ஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் மூவி, 90 மினிட்ஸ் லாங். பட் ஐ நோ திஸ் இஸ் ஆல் டைம் ஃபேவரட், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ பட் ஃபார் மெனி பீப்புள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மெட்டா ஸ்கோர் வந்து இந்த மூவிக்கு 97, IMDb ஸ்கோர் வந்து 9/10. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் மெனி பீப்புள்ங்கிறது மட்டும் நல்லாவே எனக்கு தெரியும். ஓகே, இதோட டைரக்டர் வந்து சிட்னி லூமெட். He has been appreciated for so much of techniques and nuances that he used in directing this film. ஒரு மொத்தமே இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேரோ என்னமோ தான் இருப்பாங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அபவுட் ஏ ஜூரி ட்ரையல். ஓகே, ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் நடக்குது. உங்களுக்கு ஜூரி ட்ரையல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்தியாலையுமே வந்து நம்ம ஜூரி ட்ரையல் சிஸ்டம் வந்து ஒரு 40-50 இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம். அப்புறம் அந்த நானாவதி கேஸ் வந்து கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஜூரி ட்ரையலை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஜட்ஜ் ட்ரையல் சிஸ்டம்க்கு நம்ம கம்ப்ளீட்டா மாறிட்டோம். இப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, யூரோப் அண்ட் அமெரிக்கால உங்களுக்கு வந்து ஜட்ஜ் ட்ரையலும் உண்டு, ஜூரி ட்ரையலும் உண்டு. குவிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. ஓகே, உங்களுக்கு ஜட்ஜ் வந்து ஃபுல் கேஸையும் வந்து ஃபுல் கேஸ் ப்ரொசீடிங்ஸையும் மானிட்டர் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு, if the judge decides on the accused as guilty or not guilty, அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜட்ஜ் ட்ரையல் சிஸ்டம். ஜூரி ட்ரையல் சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒரு காமன் மென்ல இருந்து ஒரு 10 பேர் 12 பேர், அது நிறைய இருக்கு, 8, 9, 10, 12 அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரு காமன் மென்ல இருந்து ஒரு பூல் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஜூரி அப்படின்னு பிக் பண்ணி அவங்கள வந்து கோர்ட்ல ஃபுல் கேஸையும் அப்சர்வ் பண்ண சொல்லி, அந்த 8 பேர் 9 பேர் 10 பேர் 12 பேர் இவங்க எல்லாரும் யுனானிமஸா வந்து ஒரு டிசிஷன் வரணும். அந்த ஃபுல் கேஸையும் மானிட்டர் பண்ணிட்டு தே வில் டெலிபரேட். தனியா ஒரு ரூம்ல போயிட்டு தே வில் ஹாவ் டு டெலிபரேட் அன்டில் தே ரீச் அ யுனானிமஸ் டிசிஷன். அது கில்ட்டியா இருக்கலாம் இல்லை நாட் கில்ட்டியா இருக்கலாம், ஆனா 12 பேர் வந்து ஒரே டிசிஷனுக்கு வரணும். ஓகே, அந்த டிசிஷனை வச்சு ஜட்ஜ் வந்து he will grant the verdict. ஏன்னா ஜூரி வந்து காமன் மேன், ரைட்? ஸோ they can go through the case, they can monitor the case and they'll find whether this person is guilty or not guilty. ஆனா அவங்களுக்கு வந்து கோர்ட் ஆஃப் லா வந்து அவ்வளவு தூரம் தெரியாது. அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கணும், கேபிட்டல் பனிஷ்மெண்டா நான் கேபிட்டல், அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சவர் தான் வந்து ஜட்ஜ், ரைட்? ஸோ பிகாஸ் ஹீ இஸ் அ குவாலிஃபைட் வெட்டரன் ஆஃப் லா. அவர் வந்து ஜூரியோட டெசிஷன் எடுத்துட்டு he will grant the right verdict, punishment to if that person is guilty, or he will acquit the person if the decision is not guilty. இது பண்றது தான் வந்து ஜட்ஜ். ஓகே, ஸோ இதுதான் குவிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூரி ட்ரையல் அண்ட் ஜட்ஜ் ட்ரையல். இந்த மூவியோட ஸ்டோரி இட்ஸ் அபவுட் ஏ ஜூரி ட்ரையல். ஓகே, 12 Angry Men அப்படிங்கிற பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 12 பேர் ஒரு மர்டர் ட்ரையலை அப்சர்வ் பண்ணிட்டு they will have to discuss, deliberate and come up with a unanimous decision. அதுதான் இந்த மூவியே. ஓகே, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மைண்ட் செட் ஆஃப் அ காமன் மேன் இன் ஜூரி ட்ரையல். ஓகே, இப்போ நான் யூஎஸ்ல இருக்கேன், யூரோப்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து ஜூரி ட்ரையல்ங்கிறது வந்து இட்ஸ் அ சிவிக் டியூட்டி. பை லா யூ நீட் டு அப்பியர் இஃப் யூ ஆர் கால் ஃபார் அ ஜூரி டியூட்டி. நான் வந்து பிகாஸ் ஐம் அ காமன் மேன், ரைட்டா, ஏதோ ஒரு ரேண்டம் கேஸுக்கு என்ன ஜூரி ட்ரையலுக்கு கூப்பிடுவாங்க. இஃப் ஐம் கால் ஃபார் இட் ஐ நீட் டு கோ அண்ட் அப்பியர் ஃபார் இட். அகெயின் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் they will go through some procedures and they will select me for the jury trial, or they may feel that I am disqualified for being the jury. அதுக்கு நிறைய பாராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஆனா அது ஜூரி ட்ரையல்ங்கிறது ஒரு ஒரு சிவிக் டியூட்டி. ஆனா ஒரு மைண்ட் செட் ஆஃப் காமன் மேன் என்ன இருக்கும், நமக்கு வந்து ஒரு ரெகுலர் லைஃப் போயிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் டியூட்டி இருக்கலாம், கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், நான் டிராவல் பண்ணலாம், நான் வந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணி இருந்திருக்கலாம், டசன்ட் மேட்டர். நான் ஜூரி டியூட்டின்னு கூப்பிட்டியாச்சு,
என்ன ஜூரி டியூட்டிக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு நான் ஜூரி டியூட்டிக்கு அப்பியர் ஆகணும். ஏன்னா தட் இஸ் த லா, தட் இஸ் த தட் இஸ் த சிவிக் டியூட்டி அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த 12 பேரும் இருப்பாங்க இந்த ஜூரி வந்து. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாரு, இன்னொருத்தர் வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் கேம்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாரும் வந்து எப்படியாவது இந்த இந்த ஜூரியை வந்து ஒரு ஒரு யுனானிமஸ் வேர்டிக்ட் கொண்டு வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இது ஒரு மர்டர் ட்ரையலுங்கிறதுனால நிறைய பேருக்கு பயஸ் என்னன்னா, ஓகே யாரை வந்து அக்யூஸ்டோ அவர் தான் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த 12 people ஜூரி. சம் ஆஃப் தெம் வில் பி ஆன் த ஃபென்ஸ். எனக்கு வந்து கில்ட்டியா நான் கில்ட்டியான்னு தெரியல, ஆனா வந்து மெஜாரிட்டி எந்த பக்கம் போறாங்களோ நான் அந்த பக்கம் முடிச்சுட்டு நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒன் பர்சன் வில் ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் பர்சன் இஸ் நாட் கில்ட்டி. ஓகே, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுங்க, எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்க தட் திஸ் பர்சன் இஸ் கில்ட்டின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாவை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் தம் என்ன, எவ்ரி ஒன் இஸ் இன்னசென்ட் அன்லஸ் ப்ரூவன் கில்ட்டி. ரைட்டா? நீங்க வந்து அவங்கள வந்து கில்ட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவர் இன்னசென்ட் தான். ஸோ அந்த ஸ்டான்ஸ் தான் இவர் எடுப்பார். இந்த ஒன் ஆஃப் த டசன் ஜூரி மெம்பர்ஸ் வந்து ஹி வில் சே, எனக்கு வந்து நீங்க வந்து இவர் வந்து கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணுங்க, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் கில்ட்டி தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கேஸ்ல நடந்த ஒவ்வொரு எவிடன்ஸை பத்தியும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டை பத்தியும் வந்து டெலிபரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த மூவி வந்து ஒரு 10x10 ரூம்ல, ஒரு சின்ன ரூம்ல 95% ஆஃப் த மூவி வந்து அந்த ரூம்குள்ள தான் நடக்கும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த அடாலசன்ஸ் மூவி ரிவ்யூ வந்து லைக் பண்ணியிருந்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, பிங் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி அப்படிங்கறத பத்தி நான் நிறைய அந்த டைரக்ஷன் டெக்னிக்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தேன். இந்த மூவி வந்து 1957ல வந்த மூவி, பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. இது சிங்கிள் ஷாட் இல்லைனாலும் இட்ஸ் சிங்கிள் லொகேஷன் சினிமாட்டோகிராஃபி. ஓகே, 95% ஆஃப் த மூவி வந்து அந்த 10x10 ரூம்குள்ள ஒரு 12 பேர் அந்த ஜூரி வந்து டெலிபரேட் பண்றத பத்தியான மூவி தான். மோர் தென் 95% ஆஃப் த மூவி. ஓகே, மொத்த கேஸ்டே 18 பேர் தான், அதுல 12 பேர் வந்து இந்த ஜூரி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் சிங்கிள் லொகேஷன் சினிமாட்டோகிராஃபிங்கிறதுக்காக இந்த டைரக்டர் சிட்னி ஹி ஹாஸ் யூஸ்ட் அ லாட் ஆஃப் டைரக்ஷனல் டெக்னிக்ஸ் அண்ட் நியூவான்சஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள். ரைட், மூவி ஸ்டார்ட் ஆகும்போது கேமரா ஆங்கிள் வந்து நம்ம ஐ லெவலுக்கு வந்து அந்த ஜூரியோட ஐ லெவலுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். ரைட்டா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து முடிச்சுட்டு போகணும்னு பார்ப்பாங்க, இவர் வந்து ஹில் பி லைக் நீங்க என்ன ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இவர் ஒவ்வொன்றையா சேலஞ்ச் பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த கான்ஃபிளிக் எஸ்கலேட் ஆக அப்படியே கேமரா ஆங்கிள் வந்து ஐ லெவலுக்கு டிராப் ஆகும். ஓகே, அந்த கிளைமேக்ஸுக்கு வந்து பயங்கர ஹீட் அப் ஆகி அந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது கேமரா வந்து இன்னும் கீழே போயிட்டு பிலோ ஐ லெவல் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கும் வந்து அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து அப்படியே வந்து கடத்துவாங்க. ஓகே, அந்த அந்த கான்ஃபிளிக்ட் வந்து நம்மளும் வந்து உள்ள போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து பிரில்லியன்ட் டெக்னிக் என்னை பொறுத்த வரைக்கும். செகண்ட் டெக்னிக் இதுக்கு எல்லாரும் சொல்றது வந்து என்னன்னா லைட்டிங். மூவி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 12 பேரும் வந்து இந்த ட்ரையல் முடிஞ்சு ரூம்குள்ள வராங்க. வந்து அப்பதான் வந்து அந்த ஜூரி டெலிபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கர பிரைட்டா இருக்கும் ரூம் வந்து. ஓகே, ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ பயஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட். எல்லாரும் வந்து அதை முடிச்சுட்டு வராங்க. ப்ராப்ளி எவ்ரி ஒன் ஹேஸ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட் வெதர் திஸ் பர்சன் இஸ் கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த பாயிண்ட் வரைக்கும் ஜூரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்க முடியும் அந்த கேஸை பத்தி. தட் இஸ் த லா ஃபார் எனி ஜூரி ட்ரையல். ஸோ உள்ள வரும்போது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டை வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி லைட்டிங் வந்து பயங்கர பிரைட்டா இருக்கும். ஓகே, ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு ஃபேர்னஸ் இருக்கும். ஸோ அதை போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த மூவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெலிபரேஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த கான்ஃபிளிக் எஸ்கலேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா he will bring in a lot of shadow elements. அப்பதான் வந்து அந்த எமோஷனல் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு பாஸ் பண்ணும். அந்த மூடிங் அண்ட் லைட்டிங் வந்து அவ்வளோ பக்காவா பண்ணியிருப்பாரு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். ஓகே, வெரி டயலாக் பேஸ்ட் ஃபிலிம். 90 minutes லாங் தான், பட் டயலாக் பேஸ்ட் ஃபிலிம். நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுவும் கிடையாது. ஒரு ரூம்குள்ள வந்து 12 பேர் என்ன பண்ணிட முடியும், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த லைட்டிங் ஆகட்டும், இல்லை அந்த கேமரா ஆகட்டும், டயலாக் ரெண்டரிங் ஆக்சுவலி. ஓகே,
ஸோ டயலாக் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேசிங் டயலாக்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் பேசிங் டயலாக்ஸ் இருக்கும், கொஞ்சம் சைலன்சஸ் இருக்கும், பாசஸ் இருக்கும். ஓகே, ஸ்வெட் ஆவாங்க. அது இது எல்லாமே வந்து இட் இஸ் டு பாஸ் த எமோஷன்ஸ் ஆஃப் த ஜூரி டு த ஆடியன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. ஈவன் ஸ்பேசிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஜூரி வந்து அந்த 12 பேர்ல ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு இடத்துல மாறி உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இட் கன்வேஸ் த சைட் தே ஆர் டேக்கிங். ஓகே, the how they are changing their stance from guilty to not guilty or not guilty to guilty, the the bias that you have on the verdict, the emotion that you have. Sometimes they could be on the fence. எந்த ஒப்பீனியனும் இல்லாம ஃபார்ம் பண்ணாம இருக்கிறவங்க எப்படி வந்து they get carried away with the conversations and then they take sides. இதெல்லாமே சேர்ந்தது தானே ஜூரி ட்ரையல், ரைட்டா? ஒரு 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 ரேண்டம் செட் ஆஃப் 12 காமன் மேன் ஆர் விமன் இவங்களை கூட்டு வந்து ஒரு கேஸை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்கிற மாதிரி தானே. ஸோ இதுல எல்லாமே இது எல்லாமே இன்க்ளூடட் தான், ரைட்டா? உங்களுக்கு இருக்கிற பயஸ் இன்க்ளூடட், உங்களுக்கு இருக்கிற நான் பயஸ் இன்க்ளூடட், உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியனே இல்லாம யூ ஃபார்ம் த ஒப்பீனியன் வித் இன் தட் ரூம். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஜூரி ட்ரையல். இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் அண்ட் நியூவான்சஸ் வச்சு இந்த ஜூரியோட எமோஷன்ஸை ஆடியன்ஸ்க்கு பாஸ் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த டைரக்டர் சிட்னி லூமெட் ஹாஸ் பீன் அப்ரிஷியேட்டட் குளோபலி. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மூவியை வந்து ஒரு வேல்யூபிள் லெசனா டைரக்டர்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மூவி யார் யாரெல்லாம் பார்க்கலாம்? உங்களுக்கு வந்து இந்த ஜூரி ட்ரையல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் இருந்து ஃப்ரீடம் ஆயினதுக்கு அப்புறம் வி கண்டினியூட் ஜூரி ட்ரையல் அண்ட் ஜட்ஜ் ட்ரையல் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஜூரி ட்ரையலை கம்ப்ளீட்லி அபாலிஷ் பண்ணோம். இப்போ லாஸ்ட் 40 இயர்ஸா வந்து நமக்கு ஜூரி ட்ரையல் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஜூரி ட்ரையல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 12 Angry Men மூவி வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கீங்க, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கீங்க. when you become a citizen, when you are called for a jury duty, உங்களுக்கு ஜூரி டியூட்டி உங்களுக்கு ஜூரி டியூட்டி இன்விடேஷன் வந்திருக்கு, உங்களுக்கு ஜூரி டியூட்டி பத்தி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹவு த ப்ரொசீடிங்ஸ் ஹேப்பன்ங்கிறதுக்கு வந்து இட்ஸ் அ குட் ஃபில்ம். எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஃபில்ம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லை நீங்க வந்து ஒரு டைரக்ஷனல் டெக்னிக்ஸ்க்காக நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் ஒய் யூ கேன் வாட்ச் திஸ் மூவி. இந்த மூவி பார்க்கல அப்படின்னா நீங்க இந்த மூவி கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏற்கனவே பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.